நேரம் பார்த்து சிக்கிய திமுக முதல்வரின் கபட நாடகம் அம்பலம். மாறியது களம், மொத்தமும் காலி. தமிழகத்தில் திமுக அரசின் ஆட்சி முடிய இன்னும் 3 மாதமே உள்ள நிலையில் மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையும் என முதல்வர் ஸ்டாலின் கூறி வரும் வேளையில் அரசு அதிகாரிகள் தற்பொழுது திமுக தலைமைக்கு பெரும் ஷாக்கை கொடுத்துள்ளது. இதன் மூலம் திமுக சொல்லும் கதை இனி எடுபடாது என்றே கூறப்படுகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று திமுக பல வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்தது. குறிப்பாக அரசு ஊழியர்களின் வாக்குகளை பெற நேரடியாக களத்திற்கு சென்ற அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் தங்களது ஆட்சி அமைந்ததும் வாக்குறுதி நிறைவேற்றப்படும் என உறுதிப்படுத்தியதால் அரசு அதிகாரிகளும் வாக்களித்து வெற்றி பெற வைத்தனர். ஆனால் 4 ஆண்டுகள் கடந்தும் அந்த வாக்குறுதிகள் நிறைவேறவில்லை. திமுக கொடுத்த முக்கியமான வாக்குறுதிகளில் ஒன்றாக இருந்தது 2021 தேர்தல் அறிக்கையில் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் கொண்டு வரப்படும் என திமுக வாக்குறுதி அளித்தது. கடைசி சம்பளத்தின் 50 விழுக்காடு ஓய்வூதியமாக ஊழியர் பங்களிப்பு இன்றி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் 4 ஆண்டுகளான பின்னரும் வாக்குறுதி நிறைவேற்றவில்லை. இதனால் தான் அரசு பணியாளர்கள் மாநிலம் முழுவதும் போராட்டங்கள் துவங்கின. இப்போது நடத்தக்கூடிய அரசு அதிகாரிகள் முன்னிறுத்துவது 2020 கொரோனா காரணமாக நிறுத்தப்பட்ட சரண்டர் லீவ் தொகையை விடுவிக்கவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஜாக்டோ ஜிஓ உள்ளிட்ட சங்கங்கள் பலமுறை போராட்டம் நடத்திய பொழுதும் பயன்கள் இன்னும் வழங்கப்படவில்லை. அதேபோல் குரூப் டி பணிகள் மூலமாக மாநகராட்சி வேலைகளை அவுட் சோர்சிங் பணி நியமன பணிகளுக்காக முதற்கட்ட பணிகளை துவங்கியுள்ளதாகவும் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளது. அவுட் சோர்சிங் பணி நியமன முறையால் அரசு பணிகளுக்கான நேரடி பணியிடங்கள் பெருமளவு குறையும் அபாயம் ஏற்படுவதாகவும் இடஒதுக்கீட்டில் பிரச்சனை ஏற்படும் சூழல் உருவாகும் என்றே தெரிவிக்கின்றனர். பல துறைகளில் இன்னமும் நிரந்தர வேலை வாய்ப்பை ஏற்படுத்தாமல் இருப்பதும் தற்காலிக பணியாளர்களுக்கு முறைவான ஓய்வூதியம் கொடுக்காமல் இருப்பது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் அனைத்து துறையிலும் இருப்பதால் தான் தற்பொழுது செவிலியர்கள் முதல் இடைநிலை ஆசிரியர் பணியாளர்கள் வரை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆண்டு மட்டும் ஜாக்டோ ஜிஓ அதிகாரிகள் மாநிலம் முழுவதும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர வேண்டியும் காலி பணியிடங்களை நிரப்பவும் சரண்டர் விடுமுறை தொகை வெளியிடவும் கோரிக்கை வைத்து போராட்டம் நடத்தினர். இதுபோல அங்கன்வாடி பணியாளர்கள், அரசு பேருந்து ஓட்டுநர்கள், டாஸ்மாக் ஊழியர்கள் என அனைவரும் போராட்டம் செய்துள்ளனர். இப்படி சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாததால் திமுகவின் உண்மை முகம் வெளியாகிறது. தற்பொழுது எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க மீண்டும் புதிய வாக்குறுதிகளை அளிப்பது திமுக அரசின் நம்பிக்கையை இனியும் மக்களும் அரசு அதிகாரிகளும் நம்ப மாட்டார்கள் என்றே கூறப்படுகிறது.